நேற்று ஈவினிங் நாங்கள் ஃபஸ்ட்டு சர்க்கிள் பிள்ளைங்க கிட்டலாம் பேசிகிட்டு இருக்கும்போது அந்நிய பாஷை ஒரு 2 மணி நேரம் பேசிகிட்டு இருந்தோம். அப்போ ஆவியனர் தெளிவாக சொன்னார், நீ போய் இன்னைக்கு வாலிப பிள்ளைங்களை முக்கியமாக சொல்லு, இந்த பாஸ்டர்ஸ் மீட்டுக்குன்னு மினிமம் 100 விதைச்சிட்டு போக சொல்லுங்க. தேவன் நான் சொல்கிறேன் மிகப்பெரிய அறுவடை நமக்கு வரப்போகுது. நீங்கள் நினைக்க மாட்டீங்க, சட்டுன்னு எல்லா பிள்ளைங்களும் விதைச்சிச்சு. என்ன ஆச்சு? அதான் சொல்கிறேன், தேவனோடு இருந்து தேவன் சொன்னதை நம்ம செய்யும்போது அங்கே டுனாமிஸ் வெடிக்கும். எல்லா பிள்ளைங்களும் 500, 1000, 400, 200 எல்லாம் சட்டுன்னு விதைச்சிட்டாங்க. எனக்கும் நம்ம சபையில் இதுதான் சொல்ல சொன்னார், விதைப்பு அறுப்பு பூமி உள்ள நாளளவும் ஒழியாது. நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையில தசம்பாகம் வேற, விதைப்பு அறுப்புன்றது வேற. இப்ப என்ன போகும்போது நான் சொல்றேன், உங்ககிட்ட மினிமம் அமௌண்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. இப்போ எனக்கு நீடடுக்கு மேல இருக்கு 14,700. இப்போ இது முடியறதுக்குள்ள எனக்கு 20 ரவுண்ட் ஆயிடும். ஏன்னா இயேசு தெளிவா சொல்றார், என்னுடைய தரித்திரத்தினாலே நீ ஐஸ்வர்யம் ஆகும்படி உன்னுடைய தரித்திரத்தை நான் சொல்லுங்க. அவர் சுமந்தாரா இல்லையா? இப்ப நான் என்ன இல்லையா? அப்ப நான் யாரு சொல்லுங்க? நான் யாரு? ஐஸ்வர்யவனுக்கு 100 ரூபாய் விதைக்க முடியாதா? பிச்சைக்காரனுக்கு முடியாது, தரித்திரனுக்கு முடியாது. நான் மினிமம் லெவல்ல பேசிட்டு இருக்கேன். நான் போன வாரம் பாருங்க மினிமம் 1000, அதுக்கப்புறம் இன்னும் இறங்கி வந்து ஆவியானவர் 500 ரூபாய் இடம் கொடுத்தார். நேற்று பார்த்தா இவங்கெல்லாம் அப்பவும் இறங்கலையே பசங்க, சரி 200 ரூபாயிலிருந்து ஸ்டார்ட் பண்ணினார். ஆனால் மொத்தம் ஒவ்வொரு வாய்ப்பு கிடைக்கும் போது அதை பயன்படுத்திக்கணும். ஏன்னா எந்த வாய்ப்பின் மூலமா தேவன் உங்களை ஃபினான்ஸில் ரிலீஸ் பண்ணுறாருன்னே தெரியாது. நம்ம மினிமம் 200 இல்லைங்க, நான் 200 கொண்டு வரல, எல்லாத்தையும் பீரோவில் வச்சுட்டு வந்து சர்ச்சுக்கு வரும்போது 50 ரூபாய் தான் எடுத்துகிட்டு வரேன். இதை இன்னொரு 50 ரூபா போகிற வரல பெட்ரோல், அந்த 50ஆவது கொடுத்துட்டு விதைச்சிட்டு போயிடுங்க. உண்மை உத்தமமா தசம்பாக காணிக்கைகளை கொடுப்பதன் மூலமா போன வாரம் அவ்வளோ மூச்சை முட்டு 100 ரூபாவது கனெக்ட் பண்ணிட்டு போனா ஒரு 4-5 பேர் கனெக்ட் பண்ணாமலே போயிட்டாங்க. என்ன துணிகரம், என்ன மீறுதல் பா! மீறுதல்ன்றது எந்த இடத்துக்கு கொண்டு வந்து விட்டுச்சுன்னு நல்லா யோசிச்சுக்கோங்க. 100 ரூபாய் கனெக்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போனேன். மறுபடியும் அதே 3-4 பேர், மற்றவங்க எல்லாம் கனெக்ட், நிறைய பேர் போன வாரம் வந்து எல்லாரும் கனெக்ட் பண்ணிட்டு போனாங்க தனித்தனி விதத்தில். ஆனால் இன்னும் ஒரு சிலர் ஒரு 4-5 பேர் பார்த்தீங்கன்னா அதே மைண்டோட தான் போயிருக்காங்க. துணிகரம், நிர்விசாரணம். அதான் அவர் வந்து ஜெபிச்சார் கரெக்டாக.